சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்தீன் எழுதிய இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் நீதியும் தண்டனையும் நூல் அறிமுக விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே சமநீதி மாத இதழ் இந்த நூல் அறிமுக விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நிகழ்வில் அடுத்த அம்சமாக ஈஸ்டர் தாக்குதல் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் 7 வருட துயரம் இந்த தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததில் இருந்து இன்று வரை பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடி வருபவர் MBA சட்ட முதுமானி என்றும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Good evening, all of you. Welcome to this event. Distinguished head table, our respectable chair, Honorable Imam Zuhair, President's Council, former Ambassador, and Reverend Father Shaktivel, and the editor of this book, my junior, proudly, Sarjun Jamaldeen, and Siraj Mashur, my friend who is very well conversed with the literary matters and is going to review the book today. And also the Samanidhi publishers, the magazine editor and editorial board, senior attorney at law, Mr. A.M. Jeffrey, whom we owe a big applause, in fact, for launching this book in Colombo today. And also I can see a distinguished invitees, or rather participants in the gathering. Most of my friends are there, and our beloved Faiz Mustafa, President's Council, is here. We are very grateful, sir. I know that I told you that I will have a small English brief for you because this entire event is going to be in Tamil, unfortunately. And the Kurukal and our ACJU General Secretary is here. My good friend Mr. Mahil Dool is here. Latif Farooq here, veteran journalist, and all other distinguished gathering participants. Good evening to all of you. Assalamu alaikum. Now, I am entrusted with a difficult task because I don't know what is the topic I am supposed to speak. In any event, whenever there is the Easter Sunday matters, somehow they relate me as well. Probably, maybe that I have been representing many cases pertaining to the Easter Sunday matters. First and foremost, let me switch to Tamil, and forgive my Tamil also, though I have studied in Tamil over the period of time. I have also switched to other mediums in my secondary education. உண்மையாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த போது எமது குறிப்பாக முஸ்லிம் சமூகம் அவர்கள் பிரதானமாக பாதிப்புக்குள்ளானார்கள். 2 விதமாக பாதிப்புக்குள்ளானார்கள். ஒன்று, பிழையான விதமாக பல்லாயிரக்கான நபர்கள் சந்தேக கண்ணோடு பார்க்கப்பட்டு புலனாய்வுகளுக்காக விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். வீடுகள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தது. அதே போன்று சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அதில் சாதாரண பாமர மக்கள் முதல் அமைச்சர்கள் வரை சிரேஷ்ட சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் போன்ற பல்வேறுபட்டவர்களும் இந்த விசாரணையின் அடிப்படையில் சில சந்தர்ப்பங்களில் வேண்டுமென்றே அவர்கள் நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக நாங்கள் முஸ்லீம் சட்டத்தரணிகள் என்ற வகையில் பார்த்த ஒரு விடயம்தான், அன்றைய காலப்பகுதியில் சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது அவர்கள் தெளிவாக அநீதமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது விசாரணைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரிந்தாலும் சட்டத்தரணிகள் அவர்களுக்காக அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நீதிமன்றங்களில் ஆஜராகுவதற்கு பின்னின்ற ஒரு காலமாக இருந்தது. முன்னுக்கு வரவில்லை. அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பயந்த ஒரு சூழ்நிலை சுபாவத்தில் இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.
ஆகவே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து, ஏனென்று சொன்னால் சில நீதிமன்றங்களில் முஸ்லீம் அல்லாத சட்டத்தரணிகள் பாய்காட் பண்ணுற நிலைமைகளும் இருந்தது. அந்த சந்தேக நபர்களுக்காக ஆஜராகவில்லை. உண்மையாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள், இதனை செய்தவர்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நியாயமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு தீவிரவாத தாக்கல் நடந்திருக்குது, அநீதமாக மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு கிறிஸ்தவ புனிதமான தினத்தில் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கைக்கு வந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு அது பெரும் பாதிப்பை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தக்கூடும். அதே போன்று சமூகங்களுக்கிடையில் சந்தேகத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். ஆகவே போலீஸாரும் துரிதமாக செயற்பட்டு புலன் விசாரணைகளை சரியாக செய்து இதனோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தில் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் எமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கும் அதுதான் தேவையாக இருந்தது. என்னென்று சொன்னால் உடனடியாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் ஆயிரக்கணக்கான நபர்கள் வீடு வீடாக செல்லப்பட்டு சிறு சிறு விடயங்களுக்காக வேண்டி அவர்களை தீவிரவாதிகள் போன்று அழைத்து செல்லப்பட்டதும், அழைத்து சென்ற இடங்கள் தெரியாது, அவர்கள் சில வாக்குமூலங்களுக்காக பலவந்தப்படுத்தப்பட்டிருந்தார்கள், அவர்களை தேடி சென்ற நபர்களையும் கைது செய்திருந்தார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தையும் அவசரகால சட்டங்களையும் பயன்படுத்தி ஒரு சமூகம் முழுமையாக சந்தேக நபர்களாக ஆக்கப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிற்பாட்பட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் சில வேளைகளில் முஸ்லீம் பெண் சட்டத்தரணிகள் கூட ஹிஜாப் அணிந்து நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாத நிலைமைகளும் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று முஸ்லீம் பெண் ஆசிரியைகள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலைமை இருந்தது. பொது சேவையில் இருக்கிற பப்ளிக் சர்வன்ஸுக்கு போக முடியாது. அதே போன்று பொது போக்குவரத்துகள் சென்ற சில மௌலவிமார்களும் தாக்கப்பட்டு கண்டி போன்ற கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு சமூகம் தைரியமாக எழுச்சியாக முன்வந்து நீதிக்கு போராட வேண்டிய ஒரு கடமையில் இருந்த ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய தலைமையிலாகின்ற சுஹைர் ஜனாதிபதி சட்டத்தரணி, அதே போன்று ஃபாயிஸ் முஸ்தபா போன்ற சட்டத்தரணிகள் முன்வந்து போன்ற கனிஷ்ட சட்டத்தரணிகளுக்கு ஆதரவாகவும் உறுதியாகவும் உறுதுணையாகவும் நின்றதின் பேரில் நாங்கள் அன்று ஆரம்ப தொட்டே எங்கெங்கெல்லாம் அநீதமாக கைதுகள் நடந்திருக்கிறதோ அவற்றுக்கு எதிராக நாங்கள் முன் நின்றோம். அதே போன்று தான் இந்த இடத்தில் மிகவும் ஆணித்தரமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம்தான், அன்று முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக இனவாத குழுக்கள் இந்த பரிதாபமான இந்த சம்பவத்தை பயன்படுத்தி முஸ்லீம்களுக்கு எதிரான இனவாதத்தை கட்டவிழ்த்து அவர்களை கருவறுக்க நிறைக்கின்ற அந்த காடையர்கள் சில கிராமங்களிலும் சில நகரங்களிலும் முஸ்லீம் வர்த்தக வாணிப நிலையங்களையும் முஸ்லீம் சமூகத்தவர்களையும் தாக்குகின்ற போது தைரியமாக உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் எங்களது ஜமியத்துல் உலமாவுடன் ஒன்றிணைந்து அவர்கள் அந்தந்த பிரதேசங்களுக்கு சென்று அவர்களது சமூகத்தவர்களை, கிறிஸ்தவர்களை, கத்தோலிக்கர்களை, இது இஸ்லாமிய அல்லது முஸ்லீம் சமூகம் செய்த ஒரு விடயம் கிடையாது, முஸ்லீம் சமூகத்திலிருந்து வழி தவறிய சில இளைஞர்களை பின்னின்று வழி நடத்திய சில நபர்களால் செய்விக்கப்பட்ட ஒரு தீவிரவாத செயல். ஆகவே நீங்கள் எமது முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிராக எந்த ஒரு கையையும் தூக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஆணித்தரமாக அன்று கதைத்தது இலங்கையில் ஒரு பிளட் பாத்தை நிறுத்தக்கூடிய வகையில் அமைந்த ஒரு பேச்சாக இருந்தது. அதற்கு நாங்கள் என்றும் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இலங்கையில் இருக்கிற பிஷப் ஹவுஸாக இருக்கலாம், சர்ச்சஸாக இருக்கலாம், ஃபாதர்ஸாக இருக்கலாம், பாஸ்டர்ஸாக இருக்கலாம், அவர்கள் யாருமே முஸ்லீம் சமூகத்தின் மீது அவர்கள் விரல் நீட்டவில்லை. மாறாக அவர்கள் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், உண்மையாக என்ன நடந்தது, ஏன் இந்த இளைஞர்கள் இதனை செய்திருக்கிறார்கள், யார் இதனின் பின்னணியில் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை தான் அன்று தொட்டு இன்று வரை அந்த போராட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் நாமும் முஸ்லீம் சமூகம் என்ற வகையில் மிகவும் ஆணித்தரமாக அவர்களுடன் ஒன்றிணைந்து தோல் சேர்ந்து நாங்கள் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதனை அறிய வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நாங்கள் நீதித்துறையிலும் சட்டத்துறையிலும் எம்மால் முடிந்த அளவுக்கு எங்களால் செய்யக்கூடிய பங்களிப்புகளை நாங்கள் அன்றிலிருந்து தைரியமாக முன்னின்று செய்து கொண்டு வருகிறோம், எங்களால் முடிந்த அளவுக்கு. அந்த வகையில் இன்று 7வது ஆண்டு நிறைவுறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில்
சமூகம் என்ற வகையிலும் தனிப்பட்ட ரீதியிலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக என்றும் எங்களது அனுதாபங்களும் அதே போன்று எங்களது பிரார்த்தனைகளும் அவர்களுடன் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்தே வேண்டும். இந்த நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக எழுத்தாளர்கள் முன்வர வேண்டும், அவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதனை நான் ஒரு வரலாற்று நிகழ்வுடன் தொடர்பு படுத்தி உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இந்த தர்கா நகர், அலுத்கமை போன்ற இடங்களில் ஞானசார தேரர் அவர்களுடைய பேச்சுக்கு பின்பு இடம்பெற்ற கலவரங்களில் அந்த விடயங்களும் ஜனாதிபதி விசேஷ ஆணைக்குழுவில் இந்த ஈஸ்டர் சண்டே பிரசிடென்ஷியல் கமிஷன் ஆஃப் இன்குவரி ரிப்போர்ட்ஸில் வந்திருக்கிறது. அதை நான் பிறகு தொட்டு காட்டுகின்றேன். அந்த நிகழ்வுகள் நடந்தபோது ஜனாதிபதி சட்டத்தரணி சுஹைர் அவர்கள் அன்று சட்டத்தரணிகள் சங்கத்தை அணுகி அவர்களுடன் ஒரு அணியை அங்கு கொண்டு சென்று அவைகளை பதிவு செய்து தேவையான முறைப்பாடுகளை செய்த அதே நேரம் முஸ்லீம் சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து எங்களது ஃபாயிஸ் முஸ்தபா போன்ற சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் அதற்காக உயர் நீதிமன்றத்தில் வழக்குகளையும் தாக்கல் செய்தார்கள். அந்த ஒரு வழக்கில் முஸ்லீம் கவுன்சில் சார்பாக நானும் ஒரு சட்டத்தரணியாக ஆஜராக இருக்கின்றேன். அது ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களது வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த வழக்கில் அந்த வழக்கிட்ட தீர்ப்பு வர இருக்கின்றது. வழக்கின் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது, ஜட்ஜ்மெண்ட் வர இருக்குது. அந்த வழக்கில் பிரதானமாக உயர்நீதிமன்றத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட இதை போன்ற ஒரு முன்னைய சம்பவத்தின் வழக்கு ஆராயப்பட்டது. அந்த வழக்கு தீர்ப்பில் அது ஒரு அங்கமாகவும் வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். 100 ஆண்டுகளுக்கு முதல் அன்று கண்டியில் சிங்கள முஸ்லீம் மதக்கலவரங்களை தோற்றுவிக்க வேண்டும், அன்றும் இதே போன்ற ஒரு சதி வலையில் இரு சமூகங்கள் மாட்டிக்கொண்டு பிரச்சனைக்குட்பட்ட அந்த வழக்கினை அன்று இங்கிலாந்தில் இருக்கின்ற பிரிவி கவுன்சில் வரை அப்பீல் செய்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷனாகவும் அதே போன்று பலரது சாட்சியங்கள் தொகுக்கப்பட்டு பிழையாக வழங்கப்பட்ட தண்டனைகள் உட்பட அன்றைய சிங்கள சமூகம், இன்றைக்கு முஸ்லீம் கிறிஸ்தவ சமூகங்கள் இந்த உண்மையை கண்டறிவதில் ஆர்வம் கொள்வது போன்று அன்றும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அன்று ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்தது, 100 Days of Martial Law என்று சொல்லி அந்த புத்தகம் இருக்கின்றது, லைப்ரரியில் இருக்கின்றது. இப்போ இந்த வழக்குக்காக நாங்கள் சில தரவுகளை சேகரிக்க வேண்டியிருந்தது. லீகல் ஆர்கியூமெண்ட்ஸுக்காக ஈஸ்டர் சண்டே தர்கா டவுன் அலுத்கம கேஸ் சம்பந்தமான எஃப்ஆர் வழக்கில் பல தரப்புகள் அந்த எஃப்ஆர் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் தீர்ப்பு இன்னும் வர இருக்கின்றது. அந்த வழக்குக்கு தேவையான ஃபேக்ட்ஸை அதே போல் கேஸ் லோஸை நாங்கள் ரிசர்ச் பண்ணுகின்ற போது எங்களுக்கு தேவைப்பட்டது அன்று உண்மையாக என்ன நடந்தது அப்படிங்கிற தொடர்பு. அப்போ விக்கிபீடியாவில் அல்லது ஏஐ மூலமாக கூகுள் சர்ச்சில் செகண்டரி ரிசர்ச்சஸ் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தாலும் அன்றைய காலத்தில் நிகழ்வுகளை பதிவு செய்த ஒரு பதிவு இருக்கிறதா என்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றிய போது தான் இந்த 100 Days of Martial Lawங்கிற புத்தகமும் பிறகு அன்று பத்திரிகைகளில் வந்த விடயங்களையும் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது நிகழ்வுகளின் திருப்பு அதே போன்று அன்றைய சந்தர்ப்பத்தினை அதனை வாழ்ந்த லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நபர்களுடைய கூற்றுக்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுகள் எங்களுக்கு தேவையாக இருந்தது. அதே போன்று தான் இந்த சட்டத்தரணி சர்ஜூன் அவர்களுடைய இந்த ஈஸ்டர் தாக்குதலும் நீதியும் தண்டனையும் என்ற இந்த புத்தகமும் இந்த காலப்பகுதியில் இந்த தாக்குதல் நடந்த இந்த காலப்பகுதியில் நடந்த நிகழ்வுகளை ஒரு டைம் லைனாக டெய்லி என்ன நடந்தது, விசாரணைகள் எவ்வாறு போனது, என்னென்ன சம்பவங்கள் அந்த காலப்பகுதியில் நடந்தது, அது தொடர்பாக அதனோடு தொடர்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸுடைய கருத்துக்கள் என்ற மாதிரியாக இருந்தது என்ற விடயங்களை ஒரு தொகுப்பாக ஒரு கோடாக அவர் என்ன கோடிஃபை பண்ணியிருக்கிறார். ஸோ இது எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்தபோது எனக்கு மனதில் தோன்றிய ஒரு விஷயம்தான். நாங்கள் 1990 அந்த கம்பல எல்லாம் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கேண்டியன் ரயட்ஸை நாங்கள் இந்த தர்கா டவுன் அலுத்கம இன்சிடெண்ட்டுக்காக நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணுற போது சுப்ரீம் கோர்ட் கேஸுக்காக ஐ வாஸ் திங்கிங் ரைட், பிற்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களையும் யாராவது ஒருத்தர் தொகுத்தால் அது ஒரு ஹிஸ்டாரிக் டாக்குமெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜூன் இந்த புத்தகத்தை எழுதுகிற காலப்பகுதியில் எனக்கு அவரோட அறிமுகம் இருந்தது. அவர் என்னோட கனிஷ்ட சட்டத்தரணியாகவும்
மிக குறைந்த நாட்கள் என்னோட வந்திருப்பார். ஆனால் நான் அவரை இன்வைட் பண்ணினேன். அந்த நேரம் பிரதானமாக ஈஸ்டர் சண்டே ட்ரையல் பல வழக்குகள் ஆஜராகி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வழக்குகளுக்கு வரும்படி, ஆனால் அந்த வழக்குகளின் குறிப்புகளே வழக்குகளின் பதிவுகளை அவர் பார்த்து இதனை கச்சிதமாக இதனை ஆய்வு செய்திருக்கிறார். வழக்குகளினோடு தோன்றவில்லை. அதனால் அவருக்கு சுதந்திரமாக இந்த புத்தகங்களை எழுதக்கூடியதாக இருக்கும். அதனை மையப்படுத்தி அவர் அதை செய்திருக்கக்கூடும் என்றால், இப்போ நாங்கள் சில வழக்குகள் அப்பியர் ஆகிறதுனால சில விஷயங்கள் எங்களுக்கு லிமிட்டேஷன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சிலது சப்ஜுடி ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் சில விஷயங்களை எழுதலாம், பேசலாம். ஆனால் சர்ஜூன் மாதிரி சட்டத்தரணிகளுக்கு அந்த கடப்பாடு இருக்காது. அவர்களுக்கு சுதந்திரமாக அந்த விடயங்களை எழுதக்கூடியதாக இருக்கும். அதனாடியாக இருக்க வேண்டும் அவர் இந்த வழக்குகளில் தோன்றாது என்று நினைக்கின்றேன். எனிவே, ஸோ இது ஒரு வரலாற்று பதிவாக, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டாக இந்த புக் அமைய இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த பதிவுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரும் இதை ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு இது ஒரு ஸ்டடியாக, ஒரு ரெக்கார்டாக இருக்கும். அந்த வேலையை கச்சிதமாக சர்ஜூன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய புத்தகத்தில் 388வது பக்கத்தில் அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் ஊடகங்களுக்கு முன்னிலையில் அவர் சொல்கிறாரு, இந்த ஈஸ்டர் சண்டையின் பிரதான சூத்திரதாரி யார் என்று எனக்கு தெரியும். அது சட்டத்துறைக்கும் தெரியும், இவங்களுக்கு புலனாய்வு துறையினருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்று சொல்கிறார். அப்போ இப்போ எல்லாரும் வந்து இந்த சூத்திரதார் யார், மாஸ்டர் மைண்ட், மகாமுலுக்கர் யார் என்று சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அன்று சில தகவல்கள் முக்கியமான பொறுப்புகள் இருந்தவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் முறையான தக்க நடவடிக்கைகள் உரிய நேரத்தில் செய்யாதனால் வந்த இந்த பாதிப்பு. ஆகவே செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அதே போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது. அதே போன்றுதான் அதனை கண்டும் காணாதிருந்து அதனை நிகழ்வதற்கு உந்துதலாக இருந்த எய்டிங் அண்ட் அபெட்டிங் மட்டுமல்ல. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போய் கொண்டிருக்குது. அன்றைக்கு போலீஸ் மாஸ்டராக இருந்த பூஜிதா சுந்தர், அதே போன்று பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் இருந்தவர், இவங்களுக்கு எதிராக வந்து ஒரு இன்டைக்மெண்ட் ஃபைல் பண்ணப்பட்டு கொலை குற்றத்துக்காக அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து சட்டமாதிபர் வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அதில் ஸோ அதனை நாங்கள் பாராட்ட வேண்டும். அப்போது போலீஸ் மாதிபராக இருந்த ஒரு பாதுகாப்பு செயலாளர் ஒரு கூற்றை தெரிவித்திருந்தார், இவர்கள் தாக்குவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம், ஆனால் இவ்வளவு பெருசாக தாக்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஊடகத்துக்கு சொன்ன கருத்து இது. ஸோ அது டோட்டலி ரெஸ்பான்சிபிள், ஹைலி நெக்லிஜென்ட். சில கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஒரு லெவலுக்கு மேற்பட்ட நெக்லிஜென்ஸ் வந்து அவங்களுக்கு இன்டென்ஷன் இல்லாட்டிலுமே, அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காமல் விட்டாலும் கூட அவர்கள் அந்த குற்றத்துக்கு முதலாவது நிலையில் இருக்கிற குற்றத்துக்கே அவர்கள் பொறுப்பாக இருப்பார்கள் சட்டத்தில் இருக்குது. ஹை லெவல் ஆஃப் நெக்லிஜென்ஸ். அப்போ சில சந்தர்ப்பங்களில் சந்தேகம் எங்களுக்கு தோன்றுது. இன்னொரு நாட்டோட புலனாய்வுத்துறை எழுத்து மூலமாக அறிவிக்கிறாங்க, இன் ரைட்டிங், இந்த நபர் இந்த மாதிரி, இதான் அவங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், இதான் அவங்களோட அட்ரஸ், இந்த இடத்துல இந்த விதமாக தாக்குதல் நடத்த போகிறாங்க என்று எழுத்து மூலமாக தாக்குதல் நடக்கிறதுக்கு சரியாக 17 நாட்களுக்கு முன்பே அனுப்பிட்டாங்க. அது சம்பந்தமாக அது அனுப்பப்படுறது சாதாரண ஒரு நபருக்கும் இல்லை. ரைட், எல்லாம் வந்து டைரக்டர் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ். எஸ். ஸோ அவர் இதை டிசெமினேட் பண்ணுறாரு. ஐஜிபிக்கு போகுது, ஸ்டேட் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், எல்லாருக்கும் இது போகுது. இருந்த போதும் ஏன் அது முதலாவது சந்தர்ப்பம். அதைத் தொடர்ந்து 3 சந்தர்ப்பங்களில் தாக்குதல் நடப்பது அன்று காலையிலும் அதுக்கு முன்னைய தினமும் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஜனாதிபதி விசேட ஆணைக்குழுவில். அதே போன்று இந்த விசாரணைகள், மேல் நீதிமன்ற விசாரணைகள். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தெரிந்து கொண்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுதான் இன்றைக்கு
கிறிஸ்தவ மக்களுடைய எல்லா மக்களுடையும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதனை வேண்டுமென்றே நடக்க விட்டார்களா? சர்ஜுனது முகவுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும். இந்த இஸ்லாமோஃபோபியா, இந்த நடவடிக்கைகளில் அந்நிய சக்திகள், வெளிநாட்டு சக்திகள் பின்னணியில் இருந்து அரசியல் லாபங்களுக்காக இதனை செய்வித்தார்களா? இன்றைக்கு கார்டினல் அவர்களுடைய பேச்சில் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் அபு ஹிந்த் யார்? ஏன் அபு ஹிந்த் சம்பந்தமாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை? ஏன் அந்த திசையை நோக்கி இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை? அதே போன்று சாரா ஜஸ்மின் என்கின்ற இந்த பெண்மணி இந்த குழுவுக்கு பிளான் பண்ணப்பட்டாரா? அவர் பிளான் பண்ணப்பட்டு இந்த விஷயங்களை செய்விக்கப்பட்டதா? இந்த வழக்கு விசாரணைகளில் அவர் சாய்ந்த மருதில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்து இந்த குழு அழிந்ததுக்கு பிறகு அவர் உயிருடன் இருந்ததாக சாட்சியங்கள் இருக்கின்றது. அவர் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட நபருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் சண்டே கமிஷனில் வழங்கப்பட்ட சாட்சியங்களை மையப்படுத்தி. ஸோ இதில் ஒரு மஹமலக்கரு, ஒரு கான்ஸ்பிரசி இருக்கலாம், ஒரு சூத்திரதாரி இருக்கலாம் என்கின்ற நியாயமான சந்தேகம் இருக்கின்றது. செய்தவர்கள் செய்துவிட்டார்கள், பின்னணியிலிருந்து இயக்கியவர்கள் யார் என்ற இந்த விசாரணை இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. அன்று ஓய்வு பெறுகின்ற சட்டமா அதிபர் ஓய்வு பெறுகின்ற தினத்தில் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், இதில் ஒரு பெரிய சதி இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அந்த சதி, எல்லாரும் விளங்கி இருக்கிற சதியின் பின்னணியில் இருக்கிற அரசியல், பிராந்திய சக்திகள், அதே போன்று புலனாய்வு துறையினர்கள் எந்த வகையில் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் ஆராயப்பட வேண்டியிருக்கின்றது. இதனை நேரடியாக தொடர்புபட்டவர்கள் இறந்திருக்கலாம். ஓரிருவர் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 41 இன்டைக்மெண்ட்ஸ் தாக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் பல மேல் நீதிமன்றங்கள், ஹைகோர்ட் ட்ரையல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 3 விசேட மேல் நீதிமன்ற ட்ரையல் அண்ட் பார் நடந்தது. ஒன்று புத்தளத்தில், அதே போன்று கேகாலையில், அதே போல் கொழும்பில் நடந்து கொண்டிருக்கிறது. அது தவிர மேல் நீதிமன்றங்களில் இதனோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் நடக்கின்றது. அந்த வழக்கு விசாரணைகளும் நியாயமாக நடத்தப்பட வேண்டும். சிலர் பலவந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களது குற்ற ஒப்புதல்கள் மூலமாக, கான்ஃபெஷன்ஸ் மூலமாக அவர்களுக்கு எதிராக வழக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிழையான விதத்தில் அவற்றை டிஃபென்ஸ் கவுன்சில் அவற்றை சரியாக இது பண்ணுவாங்க, ஒப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் சம்மந்தப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் முறையாக தண்டைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு சமூகத்தில் நாம் ஒரு வலுவான சமூகமாக, எழுச்சியான ஒரு சமூகமாக இருப்பதற்கு எமது சமூகத்தில் இருக்கின்ற தீவிரவாத சிந்தனை கொண்ட, அதே போன்று தேச துரோக எண்ணங்களை கொண்ட நபர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதனையும் நாங்கள் வழிகாட்ட வேண்டும். அதே போன்று தேவையானவர்களுக்குரிய ரிஹாபிலிட்டேஷன்ஸ் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், இலங்கையில் முஸ்லீம் சமூகம் 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாறு கொண்ட சமூகம், இன்றைக்கும் சமாதானத்தை விரும்புகின்ற ஒரு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸோடு இருக்கிற ஒரு சமூகம் என்ற வகையில் இது சம்பந்தமான பல புத்தகங்கள் இருக்கிறது. அவற்றுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் செல்லவில்லை. ஆகவே முஸ்லீம் சமூகம் என்ற வகையில் நாங்கள் இந்த நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு எமது சமூகத்துக்கும், அதே போல் நேரடியாக பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூகத்துக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் இதனை விட இன்னும் பலமாக முன்வந்து செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை வேண்டிக் கொண்டு, நிறைய விடயங்களை பேச வேண்டும் என்று இருந்தாலும் நேரம் காரணமாக அந்த விடயங்களை நான் இந்த இடத்தில் தவிர்த்துக் கொள்கிறேன். பிறிதொரு இடத்தில் அது சம்பந்தமாக ஆராய எண்ணியவனாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகத்தை இன்று கொழும்பில் வெளியிடுகின்ற சமநீதி நிறுவனர்களுக்கும், அவர்களது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கும், அதே போன்று இந்த புத்தகத்தை எழுதிய மிகவும் ஆர்வமாக, அதே போன்று சாக்ரிஃபைசஸோடு இதை எழுதின சர்ஜுன் ஜமால்தீனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இங்கு கலந்திருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு இனிய மாலை வேண்டியவனாக எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.